الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லாம் புகழும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் 100க்கு 100 முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தார்களை மஸ்ஜித் அடிப்படையான ஒரு உம்மத்தாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறான். முழு உலகத்தில் முதலாவதாக அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்த இடம் என்று பேசக்கூடிய நேரத்தில் சில உலமாக்களுடைய கருத்து, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கஅபத்துல்லா இப்ப எந்த இடத்துல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறானோ அந்த இடத்துல இருந்துதான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பூமியை விஸ்தீரணமாக்கினான். எனவே முதலாவதாக படைக்கப்பட்ட இடம் அது மஸ்ஜிதுக்குரிய இடம் என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அது மாத்திரமல்ல, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு பின்னால தனக்கு வாழ்வதற்காக வேண்டி ஒரு வீடொன்று உருவாக்குவதற்கு முன்னால
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கம்யூனிட்டியை, ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி முதலாவதாக மஸ்ஜிதை உருவாக்குறாங்க. அதான் மஸ்ஜிதுல் குபா. எனவே இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எடுத்து காட்டுறாங்கண்டா, ஒரு சமூகம் சீராகணுமா, ஒரு சமூகம் அல்லாஹுடைய அச்சமுள்ள சமூகமாக மாறணுமா, அந்த சமூகத்துக்கு அல்லாஹுடைய உதவி இறங்கணுமா, அந்த சமூகத்தை சீராக்கக்கூடிய அடிப்படையான இடம் அது மஸ்ஜித் தான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டினாங்க. எனவே ஹிஜ்ரத்துக்கு பின்னால முதலாவதாக நான் செட்டில் ஆகணுமே, என்ற குடும்பம் செட்டில் ஆகணுமே, என்ற புள்ள குட்டி செட்டில் ஆகணுமே, அதுக்கு பின்னால தான் எனக்கு ஒரு கம்யூனிட்டியை, சொசைட்டியை உருவாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி காட்டல்ல, முதலாவதாக மஸ்ஜிதை உருவாக்குவோம், அந்த மஸ்ஜித் அதன் மூலமாக தான் ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணலாம் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. எனவே சவுத் ஆப்பிரிக்காவுடைய உலமாக்கள் காட்டுறாங்க, ஒரு மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த மஸ்ஜிதுடைய பர்பஸ் என்ன சொல்லுவாங்க, டு அசிஸ்ட் அண்ட் ப்ரமோட் spiritual, religious, cultural, economical, social, academical upliftment of the relevant community என்று சொல்லுவாங்க. மஸ்ஜிதுடைய நோக்கமே என்ன கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த மஸ்ஜிதுடைய நோக்கமே என்ன, அந்த மஸ்ஜிதுக்கு அக்கம் பக்கம் வாழக்கூடிய மக்கள், அந்த மக்களுடைய ஆத்மீக, சமய, கலாச்சார, அதே மாதிரி பொருளாதார, கல்வி, இந்த எல்லா விடயங்களுடைய மேம்பாட்டுக்காக வேண்டி உழைப்பு செய்வதிருக்கிறதே, அதுதான் மஸ்ஜிதுடைய அடிப்படையான நோக்கம் என்பதாகவே சொல்றாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கம்யூனிட்டியை டெவலப் பண்ணினாங்க, அந்த மஸ்ஜிதை அடிப்படையாக வச்சு, மஸ்ஜிதை அடிப்படையாக வச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் ஒரு யஹூதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. என்ன கேள்வி? இந்த பூமியில ஆக சிறந்த இடம் என்ன, அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் என்ன? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த யஹூதிக்கு எனக்கு பதில் தெரியாது, நான் ஜிப்ரீல் கிட்ட கேட்டுதான் சொல்லணும் என்பதாக சொன்னாங்க. எப்ப ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வந்தாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் ஒரு யஹூதி இப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டார், இதுக்கு என்ன பதில்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கும் தெரியாது, இது அல்லாஹ் கிட்ட கேட்டுதான் சொல்லணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயத்தில் வருவது, ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல பேய்த்து அதுக்குரிய பதிலை எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த முறையை சொல்றாங்க. நான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல என்னுடைய முழு வாழ்க்கையில இந்த கேள்விக்கு பதில அல்லாஹ் தருவதற்காக வேண்டி என்னை எவ்வளவு சமீபமாக்கி கொண்டானோ, கிட்டையாக்கி கொண்டானோ, இந்த அளவு என்னைய இதுக்கு முன்னால் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நெருக்கினதே, கிட்டையாக்கினதே கிடையாது என்பதாக சொல்றார். எனக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில வெறும் 70,000 நூறுடைய ஹிஜாப், அதை தவிர வேறொன்றுமே இருக்கல்ல. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்னைய கிட்ட எடுத்து, சமீபமாக எடுத்து, அதுக்கப்புறம் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா பதில சொன்னான், அஹப்புல் பிலாதி இலல்லாஹ் மசாஜிதுஹா, அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான இடம் அது மஸ்ஜித்கள் தான் என்பதாக சொன்னான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது ஒரு உதிப்பாக ரசூலுல்லாஹுடைய உள்ளத்துல போட இருந்துச்சு, அல்லது ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கேட்ட உடனே சொல்ல இருந்துச்சு. ஆனா அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எதை எடுத்து காட்டுறான்டா, ஆக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. எனவே இந்த கேள்விக்கு பதில், ஜிப்ரீல் நீங்க எனக்கு ரொம்ப நெருக்கமாக வாங்க, நான் உங்களுக்கு பதில சொல்றேன் என்பதாக காட்டுறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீனுக்கு உலகத்தில் ஆக விருப்பமான இடம் அது மஸ்ஜித் தான், அது மஸ்ஜித் தான். எனவே கியாமத்துடைய நாள் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுக்கக்கூடிய 7 கூட்டத்தார்கள் இருப்பாங்க. 7 கூட்டத்தார்கள். அதுல ஒருவர் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, வ கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்குதோ,
அவர் இருக்கிறார் கடையில, அவர் போறார் குடும்பத்துக்கு, அவர் போறார் வெளிநாட்டுக்கு, ஆனா அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தான் தொடர்பாக இருக்குது. ஹத்தா யஊத இலைஹி, அந்த மஸ்ஜிது கிட்ட திரும்பி வரும் வரை அவருடைய உள்ளம் மஸ்ஜிதோடே தான் தொடர்பாக இருக்குது. எப்படி ஒரு மீனை தூக்கி தண்ணிக்கு வெளியே போட்டா துடிச்சு 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 அந்த மீன் தண்ணிக்குள்ள போக காட்டி நிம்மதி அடைய மாட்டிச்சோ, அதே மாதிரி அரசுடைய நிழல் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு தருவான். அந்த மனிதனுடைய உள்ளம் அது மஸ்ஜிதோட தான் இருக்குது. மஸ்ஜித்ல இருந்து வெளியே பெய்துட்டாரா, திரும்பி மஸ்ஜித்குள்ள வரும் வரை அவருடைய உள்ளத்தில் ஒரு நிம்மதி இருக்காது. இந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அரசுடைய நிழலை கொடுக்கிறதாக ரிவாயாத்கள்ல வந்திருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃபஹுல்லாஹ், யார் மஸ்ஜித நேசிக்கிறாரோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை நேசிக்கிறான் என்பதாகவே வரும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒரு முஃமின் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன? அவருடைய தொடர்பு மஸ்ஜிதோடு இருக்கும், அவருடைய முஹப்பத் மஸ்ஜிதோடு இருக்கும். எனவே யார் மஸ்ஜிதை நேசிக்கிறாங்களோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை நேசிக்கிறான் என்பதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ்ல தெளிவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட எந்த ஹிதுமத்தாக இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அதை கண்ணியப்படுத்துறான், அல்லாஹ் அதை சங்கப்படுத்துறான். அது சுற்றி தான் ரிவாயாத்கள்ல வந்திருக்குது. மஸ்ஜிதுடைய கெட்டுமானம் என்று வந்தாலும் அதுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் கூலிகளை தாரான், பெரும் கூலிகள். ஹதீஸ்ல முதலாவதாக வருவது, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, யார் அல்லாஹ்க்காக வேண்டி ஒரு மஸ்ஜிதை கெட்டுறாரோ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று கெட்டுவான். சிலர்கள் சொல்லுவீங்க, ஹஸ்ரத் ஒரு மஸ்ஜிதை கெட்டுறதுக்கு எவ்வளவு கோடி தேவை ஹஸ்ரத், நாங்க எப்படி ஹஸ்ரத் மஸ்ஜிதுக்கு ஃபுல்லா ஸ்பான்சர் பண்றது, நானே ஒரு மிஸ்கீனாக இருக்கிறேன், ஃபக்கீராக இருக்கிறேன். எனவே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் கத்ர மஃஹஸி கதாத்தின், கதாத் என்று சொல்றது ஒரு பறவை, அந்த பறவை முட்டை போடுறதுக்காக வேண்டி பூமியை கொஞ்சம் தோண்டி ஒரு இடத்துல உட்கார்ந்து கொள்ளும். எனவே அதனுடைய வீட்டுடைய சைஸ், அது முட்டை போடுறதுக்காக வேண்டி இருக்கக்கூடிய சைஸ் எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா ஒரு செங்கல்லுடைய சைஸ். எனவே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் இந்த கதாத் என்ற பறவை முட்டை போடுவதற்காக வேண்டி உட்காரக்கூடிய அந்த கூட்டுடைய அளவு யார் மஸ்ஜிதுக்கு உதவி செய்வாங்களோ, சொல்ற மாதிரி ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு சரி உதவி செய்வாங்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவான் என்பதாக ஹதீஸ்ல வருது. எனவே முழு பள்ளி தான் கெட்டேலாது, ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு நீங்க உதவி செய்றீங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவான். சில ஃபகீர்கள் சொல்லலாம், ஹஸ்ரத் எங்களுக்கு ஒரு செங்கல்லுடைய அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கும் இல்ல, அவ்வளோ பரம ஏழையா இருக்கிறான், என்ன செய்யறது? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் அக்ரஜ அதன் அனில் மஸ்ஜிதி, யார் மஸ்ஜித்ல இருந்து அழுக்குகளை ஊத்தைகளை எடுத்து வெளியே போடுறாரோ பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீடு ஒன்று தருவான் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுற்றிதான் ஒரு பெண்மணி, ஒரு பெண்மணி மஸ்ஜித சுத்தமாக்க கூடிய ஒரு பெண்மணி, அவ வருவா மஸ்ஜித சுத்தமாக்குவா. எந்த மஸ்ஜித்? மஸ்ஜிதுன் நபவிய சுத்தமாக்கிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, என்னப்பா அந்த பெண்மணியை காண்றதுக்கு இல்லே? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் அவ நேத்து முந்தநாத்து மௌத்தாகிட்டா என்பதாக சொன்னாங்க. ஏனுக்கு அந்த செய்தியை சொல்லல? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கபர் கிட்ட போறாங்க, அங்க போய்த்து ஜனாசா தொழுவிச்சதாக ஜனாசா தொழுந்ததாக ரிவாயாத்கள்ல வருது. ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதுடைய அழுக்குகளை ஒரு பெண்மணி சுத்தமாக்குறா, அது எவ்வளவு பொறுமதியான ஒரு ஹிதமத், ஒரு பொறுமதியான வேலை என்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுறாங்க. அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹலீஃபாக்களாக இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மஸ்ஜிதை சுத்தமாக்குற பொறுப்பு அவங்களே எடுத்துக்கொள்வாங்க. ஹலீஃபா, பிரசிடென்ட்,
நானும் நீங்களும் யோசிப்போம், நான் ஒரு மௌலவி, நான் ஒரு முஃப்தி, நான் ஒரு டாக்டர், நான் ஒரு என்ஜினியர், நான் ஒரு டீச்சர், எனக்கு மஸ்ஜித் என்ன? இது கலீஃபா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெள்ளிக்கிழமைக்கு போவாங்க, மஸ்ஜிதை சுத்தமாக்குவாங்க, பஹூர் என்று செல்லக்கூடிய வாசனைகளை அந்த புகையை பிடிப்பாங்க. ஏன் விரும்பினாங்க மஸ்ஜிதை சுத்தமாக்குறதுக்கு? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்களோட உள்ளங்கள் மஸ்ஜிதோட இருந்துச்சு, ஒரு முஃமினுடைய அடையாளம். அது மாத்திரமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒன்றிருக்கிறது கட்டிடத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பெரும் கூலிகளை தாரான். அதை சுத்தமாக்குறது, அது கெட்டுறது, அது கூறிய கூலிகள். சொன்ன மாதிரி அல்லாஹ் சொர்க்கத்துல வீடுகளை தாரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அந்த மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், ஆபரேஷன்ஸ், அந்த மஸ்ஜித்ல நடக்கக்கூடிய அமல்கள். இதுக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரும் பெரும் கூலிகளை தந்திருக்கிறார். ஒரு முஃமினுடைய அடையாளம் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்னாங்க, இதா ரஅய்துமுர் ரஜுல யஅதாதுல் மஸ்ஜித, நீங்க ஒரு மனிதன் அவர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வாரார் போறார், ஃபஷ்ஹது லஹு பில் ஈமான், அவர் ஒரு முஃமின், அவருக்கு ஈமான் இருக்குது என்பதாக நீங்க சாட்சி சொல்லுங்க என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இருளுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வாரது, ஃபஜ்ர், இஷா, தஹஜ்ஜுத், இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வாரது இருக்குது. ரிவாயாத்கள்ல வருவது கியாமத்துடைய நாள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பெரும் பெரும் பிரகாசங்களை தருவான் என்பதாக சொல்லுங்க. அதான் குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத்தி யஸ்ஆ பைனஹும், குர்ஆனுடைய ஆயத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அந்த கியாமத்துடைய நாள் நீங்க சில மூமின்களான ஆண்கள், மூமினான பெண்களை நீங்க பாப்பீங்க, அவர்களுக்கு முன்னால பிரகாசங்கள் இருக்கும். அந்த பிரகாசத்தை ஃபாலோ பண்ணி கொண்டு அவங்க அப்படியே சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த நேரத்தில் முனாஃபிகூன்கள் யௌம யகூலுல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்தி நக்தபிஸ் மின் நூரிக்கும் கீல ருஜிஉ வராஅக்கும் ஃபல்தமிசு நூரா. அந்த முஃமின்கள் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு முன்னால் ஒரு பிரகாசம் ஒன்று இருக்கு. ஏன்? இருளுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, தஹஜ்ஜுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க, இஷாவுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. ஹதீஸ் சொல்லுது அது கியாமத்துடைய நாள். அந்த இருள் கியாமத்துடைய நாள் ஒரு சூரியனும் இல்லை. எனவே ஒரு மனிதனுடைய அமல்கள் அதுதான் பிரகாசமாக இருக்கும். எனவே முனாஃபிகூன்கள் பள்ளிக்கு வர மாட்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சொல்லுவாங்க நக்தபிஸ் மின் நூரிக்கும், ஏ மூமின்களே உங்களோட பிரகாசத்திலிருந்து கொஞ்சம் தாங்களே, நாங்க இருள்ல இருக்கிறோம். அந்த மூமின்கள் சொல்லுவாங்க இர்ஜிஉ, நீங்க எல்லாம் துனியாக்கு போங்க, திரும்பி போங்க. இந்த பிரகாசத்தை நாங்க சம்பாதிச்சது இங்க இல்ல, உலகத்துல இருள பள்ளிக்கு போய்த்து நாங்க இந்த பிரகாசத்தை சம்பாதிச்சு கொண்டோம். எனவே இங்க எங்களுக்கு உங்களுக்கு பிரகாசம் தர முடியாது, உலகத்துல போய்த்து பிரகாசத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் யோசிக்கணும், ஃபஜ்ர் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எந்த அளவுக்கு பள்ளிக்கு வாரோம், இஷாவுடைய நேரத்தில் இருளுடைய நேரத்தில் எவ்வளவுக்கு பள்ளிக்கு வாரோம். எனவே கியாமத்துடைய நாள் நாங்க முனாஃபிகூன்களோட சேர்க்கப்படுவோமா அல்லது முஸ்லிம்களோட சேர்க்கப்படுவோமா? எனவே மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்கள் முஃமின்கள். அடிக்கடி வாரார் போறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சாட்சி சொல்லுங்க இவங்க முஃமின்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது மட்டுமல்ல, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே சொன்ன ஒரு விஷயம்தான், யாரு மஸ்ஜித ஹயாத்தாக்குறாங்களோ, தன்னுடைய வீட்டை போல மஸ்ஜிதை எடுத்துக்கொள்றாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அமல்கள் மூலமாக மஸ்ஜித ஹயாத்தாக்குறது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன உம்மார புயூத்தில்லாஹ் ஹும் அஹ்லுல்லாஹ், யார் மஸ்ஜித்களை ஹயாத்தாக்குறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக வந்திருக்கு. உள்ளத்துல கையை வச்சு வெள்ளிக்கிழமை யோசிப்போம், எனக்கும் மஸ்ஜிதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது என்பதை யோசிப்போம். எனக்கும் வீட்டுக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் கடைக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் வயலுக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் கடலுக்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஆபீஸ்க்கும் தொடர்பு இருக்குது, எனக்கும் மஸ்ஜிதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஒவ்வொரு முஃமினும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எவ்வளவு தொடர்பு இருக்குது எனக்கு மஸ்ஜிதுக்கு?
எனவே யாரெல்லாம் மஸ்ஜித ஹயாத்தாக்குறாங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இவங்க அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் என்பதாக. இன்னலில் மஸ்ஜிதி அவுதாதா, மஸ்ஜிதுக்கெண்டே சில தூண்கள் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. தூண்கள் என்றதுல இதுல கருத்து எனக்கு முன்னால உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 கான்கிரீட் தூண்கள் இருக்குது. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. இன்னலில் மசாஜிதி அவுதாதா, மஸ்ஜிதுக்கெண்டே சில தூண்கள் இருக்குது. தூண்கள் யாரு? மஸ்ஜித் அமல்கள் மூலமாக ஹயாத்தாக்க கூடியவர்கள். வெறும் 5 நேரம் தொழுகைக்கு வந்துட்டு போறதல்ல. இல்ல இல்ல, 24 மணித்தியாலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஃபங்க்ஷன் ஆகின ஒரு இடம் இருக்கிறதா இருந்தா, இந்த காலத்துல ரயில்வே ஸ்டேஷனை போல, இந்த காலத்துல ஏர்போர்ட்டை போல, இந்த காலத்துல ஹாஸ்பிட்டலை போல, இந்த காலத்துல பல ஆபீசர்ஸ் போல, அந்த காலத்துல 24 hours ஃபங்க்ஷன் ஆகின ஒரே ஒரு இடம் அது மஸ்ஜித் மட்டும்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மஸ்ஜிதுக்கெண்டே சில தூண்கள் இருக்குது. மஸ்ஜித் ஹயாத்தாக்க கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பாருங்க, அல் மலாயிகத்து ஜுலசாஉஹும், மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்கள் என்பதாக சொன்னார். இவர்கள் மலாயிகாமார்களுடைய தோழர்கள் இல்ல இல்ல அப்படி சொல்லல, மலாயிகாமார்கள் இவர்களுடைய தோழர்கள் என்பதாக சொன்னாங்க. இவங்க வர காட்டி மலாயிகாமார்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க இவங்க கிட்ட போய் உட்கார்றதுக்கு. இதா காபு யஃப்தகிதுனஹும், ஒரு சில நாட்கள் வரலாட்டி மஸ்ஜிதுடைய மலாயிகாமார்கள் இவர்களை தேடி கொண்டு போவாங்க. இவர்கள் நோயாளி ஆகிட்டார், வலமே மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டிருக்கிறவர் நோயாளி ஆகிட்டார், படுக்கையில் இருக்கிறார், மலாயிகாமார்கள் நோய் விசாரிக்க போவாங்க. அவர் மஸ்ஜிதுக்கு வாரார், துஹாவ தொழுறார், அமல் இபாதத்களை முடிச்சிட்டு தொழிலுக்கு போறார், பஜாருக்கு போறார், கடலுக்கு போறார், வேலைக்கு போறார். ஹதீஸ்ல வருது மலாயிகாமார்கள் இவரோட பேய்த்து இவருடைய துனியாவுடைய விடயங்களுக்கு உதவி செய்வார்கள் என்பதாக வருது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜித் ஹயாத்தாக்க கூடியவர்கள் மலாயிகாமார்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு கீழ் இருக்கிறாங்க, மலாயிகாமார்களுடைய பாதுகாப்புக்கு கீழ் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கேரண்டிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தரான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸுல் குத்ஸில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான் என்ன, இன்ன ஸுவாரி ஃபீஹா உம்மாருஹா, மஸ்ஜித் இருக்குதே, இன்ன புயூதி ஃபீ அர்தி அல் மசாஜிது என்பதாக சொன்னார். உலகத்துல என்னுடைய வீடுகள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் மஸ்ஜித் தான் என்பதா. இன்ன ஸுவாரி ஃபீஹா உம்மாருஹா, அந்த மஸ்ஜித்ல வந்து சந்திக்க கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் இந்த மஸ்ஜிதை ஹயாத்தாக்க கூடியவர்கள். அதோடு முடிக்கல, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபதூபா லிஅப்தின், ஒரு மனிதனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், ததஹர ஃபீ பைத்திஹி, அவருடைய வீட்டில் அவர் வுது எடுத்து சுத்தமாகிக் கொண்டு அவருடைய வீட்டில் இருந்து ஜாரனி ஃபீ பைத்தி, ஏண்ட வீட்டில் வந்து ஜியாரத் செய்கிறார் என்பதாக அல்லாஹ் சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு எப்படி விளங்கப்படுத்துறது என்று தெரியாது. அல்லாஹ் அவன்ட மஹப்பத் எடுத்து காட்டுறான். அவருடைய வீட்டில சுத்தமாகி ஏண்ட வீட்டுக்கு என்னைய சந்திக்க வாரார். ஜாரனி என்ற வார்த்தை வருவது, என்னைய விசிட் பண்ண வாரார். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், ஹக்குன் லில் மஸூரி ஐ யுக்ரிம ஸாயிரஹு, ஒரு மஸூர் விசிட் பண்ணப்படுறவர், யார நாங்க சந்திக்க போறோமோ அந்த சந்திக்கப்படுறவர் இருக்கிறாரே, சந்திக்கிறவரை கண்ணியப்படுத்துறது அவருடைய கடமை. எனவே யாரெல்லாம் மஸ்ஜித்ல என்னைய சந்திக்க வராங்களோ அவர்களை சங்கப்படுத்துறது என்னுடைய கடமை என்பதாக அல்லாஹ் சொல்றான். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் வாரது இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் பல மணித்தியாலங்கள் மஸ்ஜிதுக்கு கொடுக்கிறது. ரப்புல் ஆலமீன் சொல்றான், ஏண்ட வீடு எந்த அளவுக்கு ரிவாயாத்கள்ல வருவது, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின், நானும் நீங்களும் எங்கட தக்வாவுடைய தரத்தை பார்க்கணுமா? இந்த காலத்துல காய்ச்சலை பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது,
இந்த காலத்துல காய்ச்சல் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, கொலஸ்ட்ரால் பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது, பிரஷரை பார்க்கறதுக்கு மெஷின் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் ஒரு தக்வாதாரியா, என்ன மெஷின்? ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகியின். மஸ்ஜித் இருக்குதே ஒவ்வொரு தக்வாதாரியுடைய வீடு என்பதாக வருவது. எனக்கு மஸ்ஜிதோட எவ்வளவு தொடர்பு இருக்குது? அதுதான் என்னுடைய தக்வாவை மட்டிட்டு பார்க்கக்கூடிய மெஷின் என்றதை நானும் நீங்களும் விளங்கணும். மஸ்ஜிதுக்கு நாங்க வாரதே வெள்ளிக்கிழமை, ஏதோ 3 வெள்ளிக்கிழமை போக இல்லாட்டி என்னென்னமோ சொல்றாங்க, எனவே பெய்த்து பார்ப்போம். இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜிதோட கல்பு தொடர்பாக இருக்கணும், உள்ளம் தொடர்பாக இருக்கணும், செயல்கள் தொடர்பாக இருக்கணும். எனவே மஸ்ஜித் தக்வாதாரியுடைய வீடு என்பதாகவே வந்திருக்கிறது. ஃபதகஃபலல்லாஹு லிமன் கானல் மஸ்ஜிது பைத்தஹு. யார் மஸ்ஜிதை தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ, யாரு மஸ்ஜிதை தன்னுடைய வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ, அல்லாஹ் 5 விடயங்களை பொறுப்பெடுக்கிறான். 5 விடயங்களை பொறுப்பெடுக்கிறான். முதலாவது பிர்ரௌஹி வர்ராஹதி வல்ஜவாஸி அலா ஸிராத்தி வரிضவானில்லாஹி வ இலல் ஜன்னதி அவ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது பிர்ரௌஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். நீங்க மஸ்ஜிதுக்கு அடிக்கடி வாரீங்க போறீங்க, மஸ்ஜிதை ஹயாத்தாக்குறீங்க, மஸ்ஜிதுடைய ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க கலந்து கொள்றீங்க. எனவே முதலாவது உங்களோட உடம்ப நாங்க பொறுப்பெடுக்கிறோம், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நாங்க தாரோம். வர்ரஹ்மதி, உங்களுக்கு எங்களுடைய கிருப மர்சி ரஹ்மத்தை நாங்க தாரோம். மூணாவது வல் ஜவாஸி அலா ஸிராத்தி, சிராத் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தை நாங்க உங்களுக்கு தாரோம். வரிضவானில்லாஹ், எங்களுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ் தாரான். வல் ஜன்னதி, சொர்க்கத்தையும் அல்லாஹ் தாரான். 5 விடயங்கள். மஸ்ஜிதை யாரு தன்னுடைய வீட்டை போல ஆக்கி கொள்றாங்களோ, வீட்டை போல ஹயாத்தாக்குறாங்களோ, அடிக்கடி வாராங்க போறாங்களோ, அந்த மஸ்ஜிதுடைய அமல்களை செய்யறாங்களோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹதீஸ் சொல்லுது அவர்தான் தக்வாதாரி. அவருக்கு இந்த 5 வெகுமதிகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் நியத்துகளை வைக்கணும், மஸ்ஜிதுல அதிகமான நேரம் காலங்களை கழிக்கிறதுக்காக வேண்டி. இது ஒரு மூமினுடைய அடையாளம் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 24 hours மக்கள் இருந்து கொண்டிருந்தாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாகவே சொல்றாங்க, எங்கள் சஹாபாக்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்க ராவ் 12 மணிக்கு வருவாங்க, இன்னொரு கூட்டம் 12 மணிக்கு மஸ்ஜிதுல இருந்து வெளியே போய்த்துடுவாங்க. 12 மணிக்கு இரவேல மஸ்ஜிதுக்கு வருவாங்க நடுநிசியில, ஒரு கூட்டம் 12 மணிக்கு மஸ்ஜிதுல இருந்து வீட்டுக்கு போவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அளவுக்கு மஸ்ஜிதுக்கு சஹாபாக்கள் நேரம் காலங்களை கொடுத்து கொண்டே இருந்தாங்க, அந்த மஸ்ஜிதை ஹயாத்தாக்கினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, மஸ்ஜித் என்று வரக்கூடிய நேரத்தில் அது வெறும் 5 நேரம் தொழுகைக்குரிய இடம் மாத்திரம் அல்ல. யாரெல்லாம் மஸ்ஜித் 5 நேரம் தொழுகைக்கு மாத்திரம் உள்ள இடம் என்பதாக கருதுறாங்களோ, ஒரு நாள் வரும், அந்த நாள் நாங்க எங்கட கையாலே மஸ்ஜிதை இழுத்து மூடி அந்த மஸ்ஜிதுக்கு பெட்லாக்க போட்டு வைத்துடுவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், உலகத்தில் எவ்வளவு மஸ்ஜித்கள் இருக்குது. டர்க்கிக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான் போன வருடம். டர்க்கில முஸ்லிம் பாப்புலேஷன் 90 மில்லியன், ஸ்ரீலங்கால 2 மில்லியன் 2 மில்லியன் 20 லட்சம். டர்க்கியில் எத்தனை முஸ்லிம்கள்? 90 மில்லியன், 90 மில்லியன் முஸ்லிம்ஸ். யோசிச்சு பாருங்க எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறான். மில்லியன், 900 மில்லியன் முஸ்லிம்கள். எத்தனை மஸ்ஜித்கள் இருக்குது? 85,000 மஸ்ஜித்கள் இருக்குது. 85,000 மஸ்ஜித்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா மஸ்ஜித ஹயாத்தாக்குறது ஒரு பக்கம் வைங்க, தொழுகையுடைய வீதம் 5 வீதம் 6 வீதம் கூடினா 10 வீதம் தான் முஸ்லிம்கள். என்ன நடந்துச்சு? மசாஜிதுஹா ஆமிரத்துன் வஹிய கராபுன் அனில் ஹுதா. மஸ்ஜிதுகள் பெரும் பெரும் கட்டிடங்களாக இருக்கு. அந்த நாட்டுல உள்ள ஒரு மஸ்ஜிதை போல எங்க நாட்டில் ஒரு மஸ்ஜிதை காட்ட முடியாது. அவ்வளவுக்கு டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்குது, கலிகிராஃபி இருக்குது, காப்பட்டுடைய பொறுமதி, ஸ்ட்ரக்சருடைய பொறுமதி. உலகத்துல 400-500 வருடங்கள் ஆட்சி செஞ்சவங்க, மக்கா மதீனா அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வச்சவங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அந்த உஸ்மானி ஹிலாஃபத்தை நடத்தினவங்க. ஆனா இப்ப மஸ்ஜித் 85,000 மஸ்ஜித், தொழுகாளிகள் 5 வீதம் 6 வீதம் தான். இததான் உலமாக்கள் சொல்றாங்க, யாரு மஸ்ஜித் வெறும் தொழுகைக்கு என்று மட்டும் நினைக்கிறாங்களோ, ஒரு காலம் வரும் மஸ்ஜித் எங்கட கையாலே நாங்க இழுத்து மூடுவோம். அப்ப மஸ்ஜித் என்னத்துக்கு?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு சமூகம் நல்ல சமூகமா என்று பார்க்கிறதுக்கு அந்த காலத்துல அதுக்குரிய அளவுகோல் மஸ்ஜிதை பார்க்கிறது தான். நான் ஒவ்வொன்றுக்கும் ஆதாரங்களை சொல்லிக்கொண்டே சொல்றது நீங்க நினைக்க கூடாது மௌலவி சாப் அவர்கிட்ட புகட்டால தான் எல்லாம் போடுறாரு. இல்ல, வரலாறுன்னு சொல்றேன். இது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள். மஸ்ஜித் எப்ப மௌத்தாக இருக்குதோ, வேறானாக இருக்குதோ, ஹயாத்தாகாம இருக்குதோ, அந்த ஊர் மக்கள், அந்த ஏரியா மக்கள், அந்த நாட்டு மக்கள் கிட்ட ஹைர் இல்லை என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சிரியால இருந்து முஆவியா அல் கிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்க வராங்க. அந்த நேரத்துல உங்களோட மக்கள் எப்படி இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வியை நல்ல விளங்குங்க. மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அதோட முடிக்கல, மக்களுக்கு மஸ்ஜிதோடு உள்ள தொடர்பு காணாம போன ஒட்டகத்தை தேடி ஒருத்தர் வாராரு, தெரிஞ்சவங்க இருந்தா உட்காருவார், அப்படி இல்லாட்டி அப்படியே பார்த்துட்டு போய்த்துருவார். அத போலயே அவங்களோட மக்கள் மஸ்ஜிதோட தொடர்பு வச்சிருக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. எனவே மக்களோட நிலைமையை எப்படி முடிவு செய்யறாங்க? மஸ்ஜிதோட உள்ள தொடர்பு வச்சு. அந்த நேரத்தில் முஆவியா கிந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, லா வலாகின்னஹா மஜாலி ஷத்தா. அமீருல் மோமினின் அப்படி இல்ல, எங்கட மஸ்ஜிதுக்குள்ள பல மஜ்லிஸ்கள், பல ஹல்காக்கள் இருக்குது. யஜ்லிசூன் வயதஅல்லமூனல் கைர வயذ்குரூன். மக்கள் கூட்டமாக எப்ப பார்த்தாலும் மஸ்ஜித்ல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்க. நல்ல விடயங்களை ஒவ்வொருத்தருக்கு படிச்சு கொடுத்து கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வை zikr செஞ்சு கொண்டு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இத சென்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, லன் தஸாலு பி கைரின். நீங்க எல்லாம் நிரந்தரமாக ஹைர்ல இருப்பீங்க. இந்த விஷயம் உங்களோட மஸ்ஜித்ல இருக்கும் காலம் எல்லாம். எப்ப இது மஸ்ஜித்ல நடக்கலையோ, 24 hours மஸ்ஜித் ஃபங்க்ஷன் இல்லையோ, வாராங்க, தொழுறாங்க, போறாங்க, வேற இல்முடைய ஹல்காக்கள் இல்ல, ஈமானுடைய ஹல்காக்கள் இல்ல, zikruடைய ஹல்காக்கள் இல்ல, ஈமானுடைய முதாக்கராக்கள் இல்ல, அந்த மஸ்ஜித்ல எந்த ஹைரும் இல்லை என்பதாக சொன்னார். இது நான் சொல்லல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. எனவே இது உங்களோட சிரியால நடக்கும் காலம் எல்லாம் உங்களோட மக்கள் ஹைர்ல இருப்பாங்க, பயப்படுவான. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அது சுட்டிதான் சஹாபாக்கள் அந்த மஸ்ஜிதை எப்ப பார்த்தாலும் ஹயாத்தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு சத்தம் கேக்குது. போய்த்து கேட்கறாங்க, யாரு என்று கேட்கறாங்க. மஸ்ஜிதுல போய்த்து யாரு என்று கேட்கறாங்க. நீங்களே யோசிங்க, யாரு என்று கேட்கறதா இருந்தா வெளிச்சம் இல்லாம இருக்குது, இருளாக இருக்குது, இருள். சொன்னாங்க, நான் அபூ சயீதினில் குத்ரி யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, என்ன செய்றீங்க இந்த நேரத்துல? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க குர்ஆனுடைய ஒரு ஹல்கா வச்சு, ஒரு காரிய வச்சு நாங்க குர்ஆன் படிக்கிறோம், படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். எங்க இது? இரவேல. கண்ணுக்கு விளங்குதில்ல யார் இருக்கிறாங்க. யாரு? அபூ சயீதினில் குத்ரி. இப்படிதான் மஸ்ஜித் அந்த காலத்தில் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈமானுடைய ஹல்காக்கள், தஸ்கியாவுடைய ஹல்காக்கள், இல்முடைய ஹல்காக்கள் அந்த மஜ்லிஸ்ல இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஆர்வம் மூட்டிக்கொண்டே இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரும் பெரும் முக்கியமான சஹாபாக்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பின்னால் ஒரு நபி வாரதாக இருந்தா அது உமர் தான் என்பதாக சொன்னாங்க. ஆனா லா நபிய பஅதி, எனக்கு பிறகு எந்த நபியும் வர மாட்டாங்க என்பதாக சொன்னாங்க. எனவே எனக்கு பின்னால் ஒரு நபி உமர். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஹலும்மு நஸ்தாது ஈமானா, வாங்க உட்காருங்க கொஞ்சம் மஸ்ஜித்ல, நாங்க எங்கட ஈமான புதுப்பிச்சு கொள்வோம். யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் யார்? ஏண்ட உம்மத்துல ஆக பெரிய ஆலிம் முஆத் இப்னு ஜபல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரிவாயத் புகார்ல வருவது, சொல்லுவாங்க, தஆல் இஜ்லிஸ் பினா நுமினு சாஅத்தன், வாங்க கொஞ்சம் உட்காருங்க, நாங்க ஈமான புதுப்பிச்சு கொள்வோம் என்பதாக மஸ்ஜித்ல உட்கார வைப்பாங்க. 5 நேரம் தொழுக மட்டுமல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, அவரோட பழக்கமே என்ன? போறவங்களை புடிச்சு கொண்டு மஸ்ஜித்ல உட்கார வச்சு அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி, திக்ர பத்தி, கியாமத்தை பத்தி, மௌத்தை பத்தி ஒருத்தருக்கு கோபம் பெய்த்துட்டு அவர் பெய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த அப்துல்லா இப்னு ரவாஹாக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், என்னைய புடிச்சு கொண்டு வந்து பள்ளியில் உட்கார வச்சு என்னென்னமோ பேசுறார், ஆகிரா மௌத்தண்டு.
கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இப்னு ரவாஹா மலாயிகா மார்களுடைய மஜ்லிஸை விரும்புறாங்க, நீங்களும் அதுல நேரத்தை கொடுங்க என்பதாக சொன்னாங்க. இது 5 நேரம் தொழுகை இல்ல. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் மஜ்லிஸ் எந்த அளவுக்கு ரிவாயாத்கள்ல வருவதென்றா, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தர், தபரானியுடைய ரிவாயத், ஷுஅபுல் ஈமான் பைஹக்கியுடைய ரிவாயத் வருவது, சஹாபாக்கள் அவர்கள் ஒவ்வொருத்தர் சந்திச்சு கொண்டா சூரத்துல் அஸ்ர ஓதாம பிரிய மாட்டாங்க என்பதாக வருவது. சூரத்துல் அஸ்ர் என்ன? வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக ஒவ்வொரு மனிதனும் அவன் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனா 4 அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர, இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை செஞ்சு, வதவாஸௌ பில் ஹக், நல்ல விடயங்களை ஏவுறார், நல்ல விடயங்களை பேசுறார், வதவாஸௌ பிஸ் ஸப்ர், வரக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள், இதை செய்யக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை பொறுமை செய்றார். இந்த 4 அமல்களை செய்யக்கூடியவர்களை தவிர மத்த எல்லாமே நஷ்டவாளிகள். ரிவாயாத்துல வருவது தெளிவாக சஹீஹான ரிவாயாத்துல, சஹாபாக்கள் ஒவ்வொருத்தர் சந்திக்கக்கூடிய நேரத்துல சலாம் ஓட முடிக்க மாட்டாங்க. சூரத்துல் அஸ்ர ஓதி ஒவ்வொருத்தருக்கு ஞாபகம் ஊட்டி இந்த 4 அமல்களை நாங்களும் செய்வோம் என்று சொல்லிட்டு தான் பிரிவாங்க. எங்க? மஸ்ஜிதுக்குள்ள. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்படியா கொண்ட மஜ்லிஸ்கள் மஸ்ஜிதுல நடக்கிறது. இது ஈமான், இது இந்த சமூகத்துடைய நலவுக்கு அடையாளம். இதுதான் ஒரு சமூகம் ஒரு ஹைர்ல இருக்குது, ஒரு சமூகம் நலவின் பக்கம் போகுது. இததான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. வெறும் 5 நேரம் தொழுகை மட்டும் நடக்குது. அந்த தொழுகையுடைய உயிரோட்டத்தை உருவாக்குவதற்காக வேண்டி ஈமானுடைய ஹல்கா இல்ல, இல்முடைய ஹல்கா இல்ல, ஜிக்ருடைய ஹல்கா இல்ல. எனவே அந்த தொழுந்து போகக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் பஜாருக்கு போனாலும் என்ன நடக்கும் என்றா, அந்த பஜார்ல உள்ளதை எடுத்துக்கொண்டு வந்து மஸ்ஜிதுக்குள்ள போடுவாங்களே தவிர மஸ்ஜித்ல சம்பாதிச்ச ஈமான பஜாருக்கு கொண்டு போக மாட்டாங்க. அந்த தொழுகை உயிருள்ள தொழுகையாக இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல ஈமானுடைய மஜ்லிஸ், சஹாபாக்கள், ஒரு காட்டரபி வாராரு. காட்டரபி வந்து கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போனா இதே மாதிரி கருப்பா இருப்பேனா என்று கேட்கிறார். அவருக்கு பிரச்சனை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல, நீங்க சொர்க்கத்துக்கு போனா உங்களோட முகத்துடைய பிரகாசம் இவ்வளவு தூரத்துக்கு போகும் என்பதாக சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதோட ரசூலுல்லாஹ் நிப்பட்டல்ல, விளங்கப்படுத்தி கொண்டே போறாங்க சொர்க்கத்தை பத்தி. அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரிவாயத்துல வருது, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ்வை நிப்பட்டி அல்லாஹ் சூரத்து தஹ்ர இறக்குறான். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா, அந்த சூராவை இறக்குறான். ஃபஇதா ரஅய்த ஸம்ம ரஅய்த நஈமன் வ முல்கன் கபீரா, அந்த சொர்க்கத்துல நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு தனி ஆட்சியை பாப்பீங்க. இந்த ஆயாத்துகள் ஓதிக்கொண்டு போகக்கூடிய நேரத்தில் இவர் சொல்றார், யா ரசூலுல்லாஹ், நிப்பட்டுங்க, நீங்க எந்த ஆயத்துக்களை சொர்க்கத்தை ஓதுறீங்களோ அதை என்ற கண்களால பார்த்து கொண்டிருக்கிறேன். உள்ளம் வெடிச்சு வஃபாத் ஆகிட்டார். ஈமானுடைய மஜ்லிஸ் பள்ளிக்குள்ள நடக்குது. வெறும் 5 நேரம் தொழுந்துட்டு போறதுக்கு மஸ்ஜித் இல்ல இல்ல, ரசூலுடைய காலத்துல அப்படி இருக்கவே இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஈமானுடைய மஜ்லிஸ் நடக்குது மஸ்ஜிதுக்குள்ள, ذிக்ருடைய மஜ்லிஸ்கள் நடக்குது மஸ்ஜிதுக்குள்ள, தஅலீமுடைய மஜ்லிஸ் நடக்குது மஸ்ஜிதுக்குள்ள. அது சுட்டிதான் ஹதீஸ்ல, சஹீஹான ஹதீஸ்ல வருது. நல்லா விளங்கிக்கோங்க. மன் கதா இலல் மஸ்ஜிதி, யார் மஸ்ஜிதுக்கு போறாரோ, லா யுரீது இல்லா அன் யுஅல்லிம ஷைஅன் அவ் யதஅல்லமஹு, அவர் மஸ்ஜிதுக்கு போற நோக்கமே தொழுறதுக்கு இல்ல. அவர் மஸ்ஜிதுக்கு போறார், நான் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை படிக்கணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை படிச்சு கொடுக்கணும், இந்த நியத்துல மஸ்ஜிதுக்கு வாரார். ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது, பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலி அல்லாஹ் அவருக்கு தாரான். பூர்த்தியான ஹஜ்ஜுடைய கூலி. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வமூட்டினாங்க, இல்முக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வாங்க, தஅலீமுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வாங்க, ஈமானுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வாங்க, ذிக்ருக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஜிது நபவியில செஞ்ச ஒரு முக்கியமான ஒரு வேலை தான் என்ன, மஸ்ஜித்
சில காரணங்களை வச்சு யாரு மஸ்ஜிதுக்கு வராம இருக்கிறாங்களோ அந்த மக்களை மஸ்ஜிதுல இருந்து போய்த்து சந்திச்சாங்க. ஒரு முக்கியமான அமல். ரிவாயத்துல சஹீஹான ரிவாயத்துல வருவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 3 நாட்கள் ஒருத்தரை காணலாட்டி 4வது நாள் 2-3 சஹாபாக்களை சேர்த்து கொண்டு பேய்த்து அவரை விசாரிப்பார். அவர் நோயாளி என்றா நோய் விசாரிப்பாங்க. என்ன பள்ளிக்கு காணாம் என்று பேசுவாங்க. நானும் நீங்களும் யோசிக்கணும், வெறும் 5 நேரம் தொழுக இல்ல இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீடுகளுக்கு போனாங்க. ஏன் மஸ்ஜிதுக்கு கண்டுபடல? பேசுவாங்க, தாவத் கொடுப்பாங்க, நிலைமைகளை விசாரிப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கிலாஃபத்துடைய காலத்துல ஷாம்ல சிரியா ஒரு வாலிபர் அடிக்கடி மஸ்ஜிதுக்கு வந்து போவார். ஆனா கொஞ்ச நாள் காணோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா பிரசிடென்ட் கேக்குறாங்க அந்த பொடியனை காணோம், என்னப்பா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இது 2024ல நடந்தது, நான் சொல்லல, 2024ல நடந்தது அல்ல, 1400 வருடங்களுக்கு முன்னால சஹாபாக்களோட காலத்துல நடந்தது. என்ன தெரியுமா பதில் சொன்னாங்க? அவர் இப்ப மதுக்கு பழகிட்டார் என்பதாக சொன்னாங்க. இந்த காலத்துல நாங்க சொல்லுவோம் ட்ரக்ஸுக்கு பெய்துட்டார், தூள்ல இருக்கிறார், லவ் அஃபேர்ல இருக்கிறார், ஹராத்தில் இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உங்ககிட்ட வந்து மஸ்ஜிது நபவியில தொழுதுட்டு போறவர் என்ன ஹாலாத் சொன்னாங்க? அவர் இப்ப மதுவுக்கு பழகிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்பட்டாங்க. பேப்பரை கொண்டாங்க, பேனைய கொண்டாங்க, லெட்டர் ஒன்று எழுதினாங்க குர்ஆன் ஆயாத்களோட. ஒரு டீமுக்கு கொடுத்தாங்க, நீங்க பேய்த்து அவர்களை சந்திங்க. இன்னொரு டீமுக்கு சொன்னாங்க, நீங்க துஆல zikர்ல இருங்க என்பதாக சொன்னாங்க. ஏன்? அவருக்கு அல்லாஹ் தௌபா நசீபாக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மஸ்ஜித்ல இருந்து ஒரு கூட்டம் போகுது சந்திக்கிறதுக்கு, இன்னொரு கூட்டம் இங்க zikர்ல துஆல இருக்கிறாங்க, அவங்களுக்கு தௌபா அல்லாஹ் நசீபாக்கணும் என்று வரலாறு தெளிவாக காட்டுது. அதோட முடிக்கல, விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் அந்த பொடியன் உங்களோட லெட்டரை வாசிக்க போனவங்களும் பேச அல்லாஹ் அவருக்கு தௌபாவை நசீபாக்கி திருந்திட்டான் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஹாகதா ஃபஸ்னஉ இதா ரஅய்தும் அகன் லக்கும் ஸல்லத்தன். நான் எப்படி இப்ப செஞ்சேனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. உங்களோட ஒரு சகோதரர் வழி தவறி பெய்த்துட்டாரெண்டா, தூளுக்கு பெய்த்துட்டாரெண்டா, போனோகிராஃபிக்கு பெய்த்துட்டாரெண்டா, ஹராத்துக்கு பெய்த்துட்டாரெண்டா, அப்படி விட்டுடவான மஸ்ஜிதால அவரை பெய்த்து நீங்கள் சந்தீங்க. நான் செஞ்சது போல அதே மாதிரி ஃபதுல்லாஹு லஹு அய்யதூப இலைஹி. அது மட்டும் இல்ல, நீங்க அவருக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க. ஃபஸத்திதுஹு, அவருக்கு பேய்த்து நல்ல விஷயங்களை சொல்லி காட்டுங்க. வலா தகூனு அஅவானன் லிஷைத்தான், நீங்க ஷைத்தானுக்கு உதவியாக அவருடைய விஷயத்தில் ஆகவானம் என்று சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யாருடைய காலம்? சஹாபாக்களோட காலம். எனவே மஸ்ஜித்ல இருந்து கூட்டங்கள் போவாங்க. அது மட்டுமல்ல, ஒரு நாள் ஃபஜ்ர தொழுந்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, சுலைமான் என்று சொல்லக்கூடியவர் இல்ல. சொன்னாங்க, சுலைமான் எங்க? சொன்னாங்க, சுலைமான் இல்ல. வீட்டுக்கு போறாங்க, வீட்டுக்கு போயிட்டு தட்டுறாங்க, உம்மா என்ன சுலைமான் உங்களோட மகனை காணோம் இல்லே? சொன்னாங்க, அவர் இரவெல்லாம் நின்று வணங்கி அவருக்கு ஃபஜ்ருக்கு தூக்கம் மிகச்சிட்டு வீட்டுல அப்படியே தொழுந்துட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, சுலைமானுக்கு செல்லுங்க, இரவெல்லாம் நின்று வணங்குறதை விட ஃபஜ்ர் இமாம் ஜமாத்துக்கு வாரது சிறந்தது என்பதாக செல்லுங்க என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே மஸ்ஜிதுல அமல்கள், தலீமுடைய, திக்ருடைய ஹல்காக்கள் மட்டுமல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இங்க இருந்து யாரு வராம இருக்கிறாங்களோ பேய்த்து சந்திப்பாங்க. அவங்க பிரச்சனையில் இருந்தா அவங்க அந்த பிரச்சனையில இருந்து கழட்டி கொண்டு வருவாங்க. இந்த அமல்கள் மஸ்ஜிது நபவியில நடந்துச்சு. அந்த மஸ்ஜிது நபவியை ஃபாலோ பண்ணி அந்த ஹிலாஃபத்துடைய காலத்துல எத்தனை மஸ்ஜித்கள் இருந்துச்சோ அந்த எல்லா மசாஜித்கள்ல நடந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு நாள் கூஃபாக்கு போறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு சத்தம் ஒன்று வருவது, பெரிய ஒரு சத்தம். கேட்டாங்க, என்னப்பா இவ்வளவு சத்தம்? சொன்னாங்க, இல்ல மஸ்ஜிதுக்குள்ள மக்தப் நடக்குதுன்னு சொன்னாங்க. மக்தப் என்ன? பள்ளி கூட நடக்குது மஸ்ஜிதுக்குள்ள. ஓதி கொண்டிருக்கிறாங்க, குர்ஆன் சத்தம். பயந்தாங்க, அவ்வளவு சத்தம். யோசிச்சு பாருங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆக விருப்பமான சத்தம் தான் மஸ்ஜிதுக்குள்ள இந்த ஹல்காக்கள் என்பதாக சொன்னாங்க. நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு சொல்லுவோம், இந்த சத்தங்கள் எங்க இருக்குது எங்க மஸ்ஜிதுல? அதுக்காக வேண்டி நாங்களும் நீங்களும் என்ன உழைப்பு செஞ்சோம்?
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, தமஸ்கஸ்க்கு போனாங்க, அந்த மஸ்ஜித ஹயாத்தாக்கினாங்க. சொன்னாங்க 1600 பேர் ஒவ்வொரு நாளும் 10 பேராக ஹல்காக்களாக இருந்து நாங்க ஈமானுடைய, நாங்க இல்முடைய, நாங்க திக்ருடைய, நாங்க பல விடயங்களை படிச்சு கொடுக்கிறோம். 10 பேர். எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1500 பேர் மஸ்ஜித்ல. இது எங்க? நான் ஆரம்பத்தில் சொன்னது கூஃபால, இப்ப சொன்னது தமஸ்கஸ்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பஸ்ரால இருக்கிறாங்க. சொல்றாங்க, எங்கட மஸ்ஜித்ல நாங்க செஞ்ச உழைப்பு மாஷா அல்லாஹ் 300க்கு மேல புள்ளைகள் ஹாஃபில் ஆகினாங்க. அவங்க எல்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள 300 பேர் ஹாஃபில் ஆகினாங்க. மஸ்ஜித்ல அவ்வளவு பெரிய வேலை நடந்துச்சு. இது எங்க? பஸ்ரால. மதாயின்ல சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருந்தார். நல்ல விளங்கிக்கோங்க, கவர்னர். மதாயின்ல கவர்னர். ஒவ்வொரு நாளும் மாலையில லோஹர் அசருக்கு பேய்த்து உட்கார்ந்தா அவருடைய மஜ்லிஸ்ல 1000 பேர் வந்து உட்காருவாங்க. ஒரு நாள் குர்ஆனை பிரட்டி சூரத்து யூசுஃப அப்படியே விளங்கப்படுத்தி மக்களுக்கு ஈமானுடைய பாடங்களை படிச்சு கொடுக்கறாங்க. இது மதாயின்ல. இப்படி ஏராளமான மஸ்ஜித்கள் ஹயாத்தாகிறது இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுல தான் ஒரு கம்யூனிட்டியுடைய ஹைர் இருக்குது. வாரது தொழுறது போறது இல்ல இல்ல. எனவே உலமாக்கள் என்ன விளங்கப்படுத்துறாங்க? எப்ப ஈமானுடைய, இல்முடைய, திக்ருடைய ஹல்காக்கள் மஸ்ஜிதுக்குள்ள இல்லையோ, வார மக்கள் அவர்களுடைய துனியாவை தான் மஸ்ஜிதுக்குள்ள போட்டுட்டு போவாங்க. எந்த அளவுக்கு மாறிட்டேன்டா, உங்களுக்கு ஆக பெஸ்ட் காப்பாற்ற தெரிஞ்சு கொள்ளணும்னா இந்த பள்ளிக்கு போங்க. மாற காப்பாட்டு இருக்குதா? எங்க பள்ளியில வந்து காப்பாற்ற பாருங்க. ஆக பெஸ்ட் ஒர்லோஸ் இருக்குது, உங்களுக்கு அந்த ஒர்லோஸை பார்க்கணும்னா பள்ளியில இந்த பள்ளிக்கு போயிட்டு பாருங்க. நல்ல ஒர்லோஸ் இந்த நாட்டில இருந்து அலப்பிச்சிருக்கிறாங்க. ஆக நல்ல சண்டிலியரை பார்க்கணுமெண்டா, சண்டிலியரண்டா லைட் பார்க்கணுமெண்டா இந்த நாட்டில் இந்த மஸ்ஜிதுக்கு போங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பஜார விளங்குறதுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு போங்க என்பதாக சொல்லப்படுவது. ஏன்? இந்த மஸ்ஜிதில் இருந்து ஈமான் வெளியே போகல. ஆனா ஒரு காலம் இருந்துச்சு, அந்த மஸ்ஜித் அது ஈமான கொடுத்து கொண்டிருந்துச்சு. பஜாருக்கு போனாலும் அந்த பஜார் இருக்கிறதே மஸ்ஜித போல இருந்துச்சு. குடுக்கல் வாங்கல் நேர்மையான அமைப்புல நடந்துச்சு. எந்த மோசடியும் இருக்கல்ல. அதான் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பஜாருக்கு தன்னுடைய ஒரு அடிமைய ஏஜென்ட் அனுப்புறாங்க, குதிரை ஒன்று வாங்கிட்டு வராங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொறுமதியான ஒன்றை 300 காசிக்கு வாங்கி கொண்டு வரார். தீனார் இல்லாட்டி திரகம் வந்துட்டு சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சு பணத்தை கொடுத்தா சரி என்று தலையை போட்டு பார்க்கறாங்க. பார்த்தா பொறுமதியான ஒரு குதிரை சீப்பா வந்திருக்குது. கூப்பிட்டாங்க, என்ன விஷயம்? சொன்னாங்க, நான் உங்களுக்கு 400 தரவா? 400? சந்தோஷமா எடுப்பேன். 500 தரவா? இவர் 300க்கு டீல் முடிஞ்சு. ஆனா இவர் சொல்றார், இல்ல நான் உங்களுக்கு 800 தாரன் என்று 800 கொடுத்து வாங்கிட்டார். பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்க, என்னப்பா நீங்க இப்படி செய்றீங்க? 300க்கு வந்தது நல்ல, நாங்க என்ன தெரியாம ஒருத்தன் விற்கிறேன்டா அதையும் முட்டுக்காலுக்கு கீழே அடிக்கலமென்று அடிச்சு 200க்கு அப்படியே பஜார்ல வேற இதுக்கு பார்க்கக்கூடிய குறையா அடிக்கலும் என்று சொல்லுவோம். 800 காசியை கொடுத்து எடுக்கிறாங்க. கேட்டாங்க, ஏன்? பாயஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நுஸ்ஹி அலா முஸ்லிமின். நான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நலவ நாடுறதுக்கு ரசூலுல்லாஹோட பைஅத் செஞ்சிருக்கிறேன், எனக்கு இந்த துனியா தேவையில்லைன்னு சொன்னாங்க. எனவே மஸ்ஜித்ல படிச்ச ஈமான் பஜார்ல காட்டுறாங்க. அதான் சாலிம் ஹத்தாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஸானுடைய சத்தம் பஜார்ல இருக்க கொள்ள கேட்கக்கூடிய நேரத்துல மதிமயங்கி கடை திறந்த நிலைமையில போவாங்க. إذا ما دعا داعيكم كنتم مسرعا مجيبا لمولى جل ليس له مثله. அல்லாஹ்வுடைய அழைப்பாளர் அழைக்கக்கூடிய நேரத்தில் லப்பைக் யா அல்லாஹ், நான் வந்துட்டேன் இதோ பள்ளிக்கு என்று சொல்லுவார். ஃபஹக்கிக்கும் மா லுzzலி கைரு ذிக்ரிக்கும் வ ذிக்ரு சிவாக்கும் ஃபீ ஃபமி கத்து லா யஹ்லு. யா அல்லாஹ், உன்னுடைய ஹக்கின் மீது ஆணையாக சொல்றேன், உன்ட ذிக்ர்ல தான் எனக்கு இன்பம் இருக்குது யா அல்லாஹ். பஜார்ல இருந்து கொண்டு வாங்க போங்க எடுங்க வாங்க எடுங்க இல்ல இல்ல, இதை விட உன்ட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித்ல செல்றதுல எனக்கு இன்பம் இருக்குது யா அல்லாஹ். மதா யஜ்மஉல் الأيام بيني وبينكم ويفرح مشتاق إذا جمع الشمل. யா அல்லாஹ், உன்னை காணாம சுஜூத் செய்றேன், உன்னை காணாம ருக்கு செய்றேன், இவ்வளவு அமல்கள் உன்னை காணக்கூடிய அந்த மௌத்துடைய நாள் எப்ப வரும் யா அல்லாஹ்? பஜார்ல படிக்கிறார். பஜார்ல
எங்களுக்கு மஸ்ஜிதிலே அல்லாஹ்வை ஞாபகம் வாரதில்லை. எனவே எங்க சம்பாதிச்ச ஈமான்? மஸ்ஜிதுக்குள்ள சம்பாதிச்ச ஈமான் பஜார்ல ஜொலிக்குது. அந்த பஜாருக்கு ஒருத்தர் போனா வியாபாரத்துக்கு அங்கேயும் ஹிதாயத் கிடைக்குது. ஆனா எப்ப அமல்கள் மஸ்ஜிதுல இல்லையோ அந்த பஜாருடைய மோசடிகள் மஸ்ஜிதுக்குள்ள வந்து மஸ்ஜித்கள்ல எவ்வளவு சண்டை பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒவ்வொரு கூட்டங்களும் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. ஏன்? உழைப்பு நடக்குதில்லை மஸ்ஜிதுக்குள்ள. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மீக, ஒவ்வொரு மனிதனுடைய சமூக ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க மஸ்ஜிதுக்கு கொண்டு வாங்க, மஸ்ஜிதுக்கு கொண்டு வாங்க. ஹவுலா பின்த் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹா வாராங்க மஸ்ஜிதுக்கு. யா ரசூலல்லாஹ், ஏண்ட கணவன் எனக்கு இந்த வார்த்தையை பாவிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தலாக் உண்டாகிட்டு செய்ய வழி இல்லைன்னு சொன்னாங்க. யா ரசூல், என்ன சொல்றீங்க யா ரசூலுல்லாஹ்? தலாக், என் வாலிபமே அந்த பெண் அவரோட தான் கழிச்சன், புள்ளைகள் எல்லாம் கிடைச்சிட்டு இப்ப பிரிய சொன்னா செய்ய வழி இல்ல, தலாக் உண்டாகிட்டு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், பக்கத்துல வீட்டில இருந்து மஸ்ஜிதுக்குள்ள இது நடக்குது, ஏண்ட காதுக்கு விழுது இல்ல, ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க, ரசூலுல்லாஹும் அந்த ஹவுலாவும். ஆனா அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத், அந்த பெண்மணி பார்த்தாங்க, அல்லாஹ்னே ரசூலுல்லாஹ் கைவிட்டுட்டாங்க, அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறாங்க. கத் சமி அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா வ தஷ்தகி இலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி உங்களோட செஞ்ச முறைப்பாட்டை பத்தி, உங்களோட ரெண்டு பேரோட பேச்சை பத்தி அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருந்தான். எனவே இந்த ஃபேமிலி ப்ராப்ளமுக்கு நாங்க தீர்வு கொடுத்தோம், சட்டத்தை மாத்தினோம். இந்த அமைப்புல நடக்க சொல்லுங்க, மாப்பிள்ளோட சேர சொல்லுங்க. எனவே கவுன்சிலிங் எங்க நடந்துச்சு? மஸ்ஜிதுக்குள்ள நடந்துச்சு. ஒரு வாலிபர் வந்து செல்றார். இந்த காலத்துல தூள் அடிக்கிறாங்க, போனோகிராஃபில இருக்கிறாங்க, ஒவ்வொரு பாவத்தில் இருக்கிறாங்க. வந்து மஸ்ஜித்ல செல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஜினா செய்யறதுக்கு அனுமதி தாங்க, யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க. எங்க மஸ்ஜிது நபவிக்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவுன்சிலிங் செய்றாங்க, ஓதுறாங்க, துஆ சொன்னாங்க, எனக்கு ஜினாவை போல வெறுப்பான ஒன்றுமே இல்லை என்பதாக சொன்னாங்க. எனவே சமூகத்தை வழிநடத்தின இடம் மஸ்ஜித். அது மட்டுமல்ல, பொருளாதாரம் என்று வந்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பைத்துல் மால், பைத்துல் ஜகாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆரம்பிச்சது. யமனுக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னரா அனுப்புறாங்க. மஸ்ஜித்களை அடிப்படையாக வச்சு ஜகாத்துடைய விடயங்கள் நடக்குது. ஒரு நாள் வந்துச்சு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துடைய காலத்துல அங்க சேர்த்த ஜகாத்ல பாதி வந்துச்சு. சொன்னாங்க, நாங்க உங்ககிட்ட டாக்ஸ் கேட்கல, இது டாக்ஸ் இல்ல, எக்ஸஸ் ஜகாத். யமன்ல ஜகாத் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. 3வது வருஷம் யமனுடைய முழு ஜகாத்தும் மதீனாக்கு அனுப்பினாங்க, ஜகாத் எடுக்கிறதுக்கு யாரும் இல்ல. ஏன்? எங்கட மஸ்ஜித் அடிப்படையான பைத்து ஜகாத் இருக்குது. இதால அல்லாஹ் வறுமை இல்லாமக்கிட்டான், வறுமை இல்லாமக்கிட்டான். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க 40 வயசுல தான் கலீஃபா வாகினாங்க. எவ்வளவு அழகான அமைப்புல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வழி நடத்தினாங்க உம்மத்தை. ஈராக்குக்கு போறாங்க. அப்துல் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய கவர்னர் சொல்றாங்க, நான் எக்ஸஸ் பணம் இருக்குது என்று லெட்டர் அனுப்பினேன். சொன்னாங்க, கடனாளிகளுக்கு கொடுத்துடுங்க. சொன்னன், அதையும் கொடுத்துட்டேன், எக்ஸஸ் இருக்குது, இப்ப என்ன செய்ய? குமர காரியங்களுக்காக வேண்டி செலவழிங்க. அதையும் கொடுத்தேன், வேற என்ன செய்ய? காணிகளை எடுத்து, காணிகள் பொது காணிகள் இருக்குது, மக்களுக்கு விவசாயம் செய்யறதுக்காக வேண்டி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதையும் செஞ்சேன், எக்ஸ்ட்ராவாக இருக்குது என்று சொல்றாங்க. ஆப்பிரிக்கால யஹ்யா இப்னு மஈன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவர்னராக போறாங்க. சொன்னாங்க, நான் எல்லாம் ஜகாத்தை கலெக்ட் பண்ணினேன், மஸ்ஜித் அடிப்படையாக வச்சு குடுக்க ஆரம்பிச்சா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று சொல்றாங்க. ஆப்பிரிக்கா இந்த காலத்துல சில நாடுகள் பஞ்ச நாடுகள் ஆப்பிரிக்கால. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள் சொல்றாங்க, இன்னும் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கது அகன நாஸ். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர் மக்களை சீமான்களாக, பணக்காரர்களாக ஆக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு விதாயவா நிஹாயல வருது, ஐனன் நாகிஹூன் ஐனல் காரிமூன் ஐனல் யதாமா. யதீம்கள் இல்லையா? கடனாளிகள் இல்லையா? நிக்காஹுக்கு மஹர் கட்டுறதுக்கு வசதி இல்லாதவர்கள் இல்லையா? வாங்க வாங்க, நாங்க மஸ்ஜிதால கெட்ட தயார், எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. எனவே மஸ்ஜித் எப்ப ஹயாத்தாகுமோ ஈமான் கூடும், சமூக நிலைமை கூடும், அழகான தீனுடைய சூழல்கள் உண்டாகும், பாவங்கள் இல்லாம பெய்திடும், பொருளாதார நிலைமைகள் அல்லாஹ் உயர்த்துவான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுக்காக வேண்டிதான் தெளிவாகவே சொல்லப்படுது, மஸ்ஜித்களை ஹயாத்தாக்குங்க,
வெறும் தொழுக மட்டும் இல்ல, மஸ்ஜித்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக எப்ப நானும் நீங்களும் ஆகுவோமோ ரப்புல் ஆலமீன் முழு உலகத்துடைய நிலைமைகளை மாற்றுவான். நானும் நீங்களும் யோசிக்கிறோம், என்ன ஆட்சியால தான் நடக்கும், ஆட்சியால நடக்கும். ஹதீஸுல் குதிஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பலஹீனமான ரிவாயத், சில உலமாக்களுடைய கருத்து, அல்லாஹ் தௌராத்ல சொல்றான், அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன மாலிகுல் முலூக் வ மலிகுல் முலூக் குலூபுல் முலூக் ஃபீ யதி. நான் தான் அல்லாஹ், நான் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், நான் தான் எல்லாம் அரசர்களுக்கும் அரசனாக இருக்கிறேன். குலூபுல் முலூக் ஃபீ யதி, எல்லாம் ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள். அல்லாஹ் சொல்றான், ஏண்ட கண்ட்ரோல்ல, ஏண்ட கையில தான் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். فإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم إليهم بالرحمة والرأفة. எப்ப அடியார்கள் எனக்கு வழிபடுவார்களோ, அமல் இபாதத்தோடு இருப்பாங்களோ, பாவங்கள்ல இருந்து தூரமாகுவாங்களோ, அரசர்களுடைய உள்ளத்துல என்னுடைய அடியார்களை பத்தி நல்லெண்ணத்தை, இரக்கத்தை, பாசத்தை நான் போடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். فإن العباد إذا عصوني, எப்ப அடியார்கள் மஸ்ஜிதில் இருந்து தூரம், பாவத்துல மூழ்கி அல்லாஹ்வை மறந்து வாழ்றாங்களோ, அரசர்களுடைய உள்ளங்கள்ல நான் உங்களை பத்தி ஒரு வெறுப்பை உண்டாக்குவேன். அந்த நேரத்திலையும் அதோட முடிக்கல. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், இப்ப அரசர்கள் உங்களுக்கு எதிராக வராங்க, அந்த சட்டம் இந்த சட்டம், இப்படி சட்டம் அப்படி சட்டம் எல்லாம் வருவது. ஃபலா துஷ்கிலு அன்ஃபுசகும் பித்துஆஇ அலல் முலூக், நீங்க ஆட்சியாளர்களுக்கு எதிராக பதுஆ செய்யறதுக்கு கையை மட்டும் தூக்கவானம். வலாக்கின் அஷ்கிலு அன்ஃபுசகும் பிஸ்ஸிக்ரி வத்தலர்ருஇ கை அக்ஃபியகும், அதுக்கு மாற்றமாக திக்ர்ல, இபாதத்ல, திலாவத்ல, துஆல, அமல்ல, இபாதத்ல நீங்க மஸ்ஜித்களை ஹயாத்தாக்குங்க. எங்கட மொழியில சொல்றதாக இருந்தா, நான் ஆட்சியாளர்களுக்கு போதுமானவனாக நானே ஆகுவேன் என்பதாக சொல்றான். எனவே எப்ப மஸ்ஜித்கள் செழிப்பாகுமோ, அல்லாஹ் ஆட்சியாளர்களுடைய உள்ளத்துல முஸ்லிம்களை பத்தி நல்லெண்ணத்தை போடுவான். எப்ப மஸ்ஜித்கள் வேறானாக வறண்டு போகுமோ, அந்த நேரத்தில் ஆட்சியாளர்கள் எங்கட உரிமைகள்ல கைய வைக்கதான் செய்வாங்க. தொழுகையே இல்ல இவனுக்கு என்னத்துக்கு அப்பா வேற வேற விஷயங்கள், தொழுகையே இல்லாம முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, பள்ளியே ஹயாத்தாக்குறான் இல்ல, எங்கட கெப்பாசிட்டியில உள்ளதை நாங்க செய்யாம இருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அவன் கெப்பாசிட்டியில ஏழுமானது எல்லாத்தையும் இல்லாமக்கி கொண்டே போவான். எனவே ஒரு நல்ல நிலைமை நாட்டில் உண்டாகணுமா, மஸ்ஜித்களை நாங்க செழிப்பாக்குவோம். இதுதான் எங்களுக்கு வரலாறு தெளிவான அமைப்புல காட்டுது. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.